ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸில் இல்லஸ்ட்ரேஷன் 30 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹர்பிரசாத் ரெட்டிங்கிற புக்கில் பார்த்துட்ருக்கோம். கிராஸ் கிவன் கரண்ட் ரேஷியோ 2.8 கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ 1.5 கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் 1,62,000 கொடுத்துருக்காங்க. கால்குலேட் கரண்ட் அசட், கரண்ட் லைபிலிட்டி, லிக்விட் அசட், ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக 8 மார்க் சம்ஸில் கேட்பாங்க. ரொம்ப ஈஸி தான், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நார்மல் மேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ கரண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது உள்ள என்ன இருக்குது, கரண்ட் அசட்டும் கரண்ட் லைபிலிட்டி இருக்குது. ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது கரண்ட் லைபிலிட்டியும் லிக்விட் அசட்டும் இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டாக்கை வந்து ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு சின்ன க்ளூ தெரிஞ்சுது அப்படின்னா அப்படியே அந்த நாட்டை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இது ஒரு 2-3 சம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக அதை பிடிப்பட ஆரம்பிச்சுக்கும். இந்த மாதிரி சம்ஸ் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி சம்ஸ் இல்லாமல் மேக்ஸிமம் வரவே வராது எக்ஸாம்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஈஸியாக 5 மார்க் சம்ஸ்லேயோ 8 மார்க் சம்ஸ்லேயோ ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 30 இல்லையா, கரண்ட் ரேஷியோ 2.8 கொடுத்துருக்காங்க. ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அசட், கரண்ட் லைபிலிட்டி, லிக்விட் அசட், ஸ்டாக் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா. கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா என்னங்க, கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா, ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ரேஷியோ வந்து இப்போது இது வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2.8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது 2.8 ஈக்குவல் டு கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. இதையும் இனி ஈஸியாக சொல்லணும்னா 2.8 ஈக்குவல் டு கரண்ட் அசட் டிவைடட் பை இது வந்து எப்பவும் நம்ம 1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போது நம்மளுக்கு இது 1ஆக இருந்தால் இது என்னவாக இருக்குங்க, 2.8ஆக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போது கரண்ட் அசட் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2.8 அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா 1ஆல் டிவைட் பண்ணோம்னா எது பண்ணாலும் அதே ஆன்சர் தானே வரும் இல்லையா. ஸோ அதனால தான் 2.8 கரண்ட் அசட்னு வச்சுக்கிறோம். அப்போ கரண்ட் லைபிலிட்டி என்னங்க, 1. ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலில் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஆன்சர் தெரியுது இல்லையா, அதனால் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு பாருங்கள். Working capital equal to current asset minus current liability. So working capital ஓட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 1,62,000 கொடுத்துருக்காங்களா, 1,62,000 கொடுத்துருக்காங்க. கரண்ட் அசட் என்னங்க நம்மளுக்கு 2.8 அப்படின்னு தெரியும். அதே மாதிரி மைனஸ் இது வந்து 1. இப்போ 1,62,000 ஈக்குவல் டு, ஸோ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8. ஸோ 1.8ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னங்க 1,62,000. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரண்ட் அசட்டும் கரண்ட் லைபிலிட்டியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ கரண்ட் அசட் ஈக்குவல் டு 1,62,000 வந்து 1.8க்கு அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் அசட் நீங்கள் 2.8க்கு எவ்வளோ வரும், அவ்வளோதான். 1,62,000 வந்து 1.8க்கு அப்படின்னா 2.8க்கு என்ன வரும், 2,52,000 அவ்வளோதான். ருபீஸ் 2,52,000. ஓகேவா, ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுங்க, கரண்ட் லைபிலிட்டியும் கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் லைபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம், இதே சேம் 1,62,000 வந்து 1.8க்கு அப்படின்னு 1க்கு எவ்வளோ. ஓகேவா, இப்போ 1,62,000 டிவைடட் பை 1.8 இன்ட்டு 1 என்ன வருதுங்க, 90,000 வருது. ருபீஸ் 90,000. எவ்வளோ ஈஸி பாருங்கள். இப்போது கரண்ட் அசட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம் 2,52,000 அப்படின்ட்டு. அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டி 90,000 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்.
ஸோ 2 ஐட்டம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி கரண்ட் அசட்டும் லிக்விட் அசட்டும் ஸ்டாக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் சின்ன எக்ஸாம்பிளை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ இருக்கு இல்லையா, அதை வச்சு அதை ரெண்டையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ நம்மளுக்கு 1.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஈக்குவல் டு லிக்விட் அசட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. ஓகே, இப்போ இது தெரியுது நம்மளுக்கு, கரண்ட் 1.5ன்னு தெரியுது, கரண்ட் லைபிலிட்டின்னு தெரியுது. அப்போ என்ன பண்ணிக்கலாங்க, லிக்விட் அசட் கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ லிக்விட் அசட் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிட்றேன். 1.5 கரண்ட் அசட் லைபிலிட்டி என்னங்க 90,000 இன்ட்டு 1.5. ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுக்கு லிக்விட் அசட் மட்டும்தான் வெளியே இருக்குது. லிக்விட் அசட் ஈக்குவல் டு 90,000 இன்ட்டு 1.5. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000 இன்ட்டு 1.5 அப்படின்னு போடும்போது rupees 1,35,000 வருது. இப்போது நம்மளுக்கு லிக்விட் அசட்டும் தெரிஞ்சிருச்சா? லிக்விட் அசட் எவ்வளோங்க? 1,35,000. இப்போது இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஸ்டாக் இருக்குது. ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லிக்விட் அசட் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து கரண்ட் அசட்டும் கரண்ட் லைபிலிட்டியும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து ஸ்டாக் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் அசட் ஈக்குவல் டு கரண்ட் அசட் மைனஸ் ஸ்டாக் தான் லிக்விட் அசட், இதோட மீனிங். ஓகேவா? ஸோ அப்போ இது என்னங்க, நம்மளுக்கு 1,35,000 தெரியுது. கரண்ட் அசட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, எவ்வளோங்க? 2,52,000 அப்படிங்கிறது தெரியுது. இது தெரியாது. அப்போ ஸ்டாக். இப்போது ஸ்டாக் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்டாக் இல்லையா? இது இந்த சைடு விஷயம் இந்த பக்கம் வரும்போது 1,35,000. இங்கே வந்து ப்ளஸில் இருக்கிறது ஆப்போசிட்டில் போகும்போது மைனஸ் ஆயிருமா, 2,52,000. இப்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மைனஸ் ஸ்டாக்கில் தான் இருக்குது. 2,52,000 மைனஸ் 1,35,000 அப்படிங்கும்போது மைனஸ் 1,70,000 வருது. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? அப்போது ஸ்டாக்கோட வேல்யூ நம்மளுக்கு என்னங்க, ₹1,17,000. அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் பாருங்கள். ஒரு சின்ன நாட் ஒர்க்கிங் கேபிட்டலிருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த ஃப்ளோ வந்து இதே ஃபார்மெட் தான், வேறு எதுவுமே மாறாது. ஸோ இந்த 3 கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம போடணும். ஓகே, இந்த நம்பர்ஸ் மட்டும் வேணால் 2.5 3.5 அப்படின்னு மாற்றி கொடுப்பாங்க, இந்த அமௌண்ட்டை மாற்றி கொடுப்பாங்க. மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் வராது. இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் மாறி வரும். கான்செப்ட் இதே தான், எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.